முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டமா? என்னங்க வித்தியாசமா இருக்கு? எந்த விவாதமும் இல்லாம ராத்திரி நேரத்துல 3 வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதையும் அதுக்கப்புறமா விவசாயிகள் போராடுறதுனால அதை பாஜக அரசாங்கம் பின்வாங்கினதையும் சுட்டி காட்டி பேசியிருக்காரு. போராட்டம் வெற்றி பெற்றவுடன் இரவோடு இரவாக எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள், எதற்காக திரும்ப பெற்றார்கள் என்று அவர்களுக்கும் புரியவில்லை, நமக்கும் புரியவில்லை. இனி நடப்பவை அனைத்துக்கும் அரசாங்கமே பொறுப்பு அப்படின்னு ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காரு. சார், குவைத்தில இருந்து படகு மூலமா தப்பிச்சு வந்த மீனவர்கள் மும்பையில கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள சட்ட உதவியோட மீட்டு கொண்டு வந்திருக்காரு நம்ம எம்பி விஜய் வசந்த் அவர்கள். சகோதரர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் எல்லாருமே எடுக்கலாரு. 3 பேர் 100 பேர் கூட எடுக்கலாம். கடைசியில யார் கொண்டு வரவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணாரு. அதுதான் நம்ம கேட்டுக்கிறது இந்த இடத்துல. நம்ம விஜய் வசந்த் அவர்கள் சினிமால ஹீரோவா நடிச்சது மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலயும் ஹீரோவா இருக்காரு அப்படின்றதுக்கு இந்த சம்பவமே ஒரு சாட்சி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு உறுதுணையா நின்னது சாரும் மாரியண்ணன் தான். வேற அவங்க கூட சார்ந்தவங்க தான், வேற யாருமே இல்லை. அதாகப்பட்டது மகாஜனங்களே. கலர் கலரா மீன்கள் இருக்குங்க. இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் நான் பார்த்ததே இல்ல. அதுக்கு தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சத நான் எதுவுமே செய்யலன்னு நேற்று எவ்வளோ அடி அடிச்ச என்ன இப்ப புரியுதா நான் எவ்வளவு திறமைசாலின்னு? சாரிங்க, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சார் ஜோடியா வந்திருக்கீங்க? ஜோடி மீன் வாங்க போறீங்களா? என்ன மீன் வேணும்? எத்தனை மீன் வேணும்? தம்பி, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது எதுக்கு இப்ப டிஸ்டர்ப் பண்ற? எவ்வளவு முக்கியமான விஷயம் போய்கிட்டு இருக்கு தெரியுமா? என்ன சார், நீங்க என்ன விவசாய சங்கங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? மத்திய பாஜக அரசாங்கமே 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் ஒரு தீர்வும் கிடைக்கல. விவசாயிகள்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க, என்னங்க இவரு சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்காரு? விவசாயிகள் எதுக்கு கொந்தளிப்புல இருக்காங்க? செல்லக்குட்டி, வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, கொள்முதலுக்கான உத்தரவாதம், விவசாய கடன் தள்ளுபடி, ஓய்வூதியம் உள்பட பல கோரிக்கைகளை முன்வச்சு டெல்லி நோக்கி பேரணி செல்லும் போராட்டத்துல பல்வேறு விவசாய சங்கங்கள் ஈடுபட்டிருக்காங்க. விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கலான்னு மத்திய பாஜக அரசாங்கம் சொல்லுச்சு. இதை நம்பி தொடர்ந்து முன்னேறாம விவசாயிகள் காத்திருந்தாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை விவசாய சங்கத்தினர் மத்திய அரசுடன் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. அதுல ஒப்பந்த அடிப்படையில வேளாண் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குறித்து விவசாயிகளிடம் முன்மொழிந்துள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொன்னாரு. ஆனா மத்திய அரசின் புதிய முன்மொழிவை நிராகரிக்கிறதா விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தை சும்மா கண் துடைப்பா இருக்கும். டெல்லிக்குள்ள அவங்கள நுழைய விடாம தடுக்கிறதுக்காக தான் காலம் தாழ்த்தும் முயற்சியில தான் பேச்சுவார்த்தை இருந்திருக்கும். செல்லக்குட்டி, விவசாய சங்க தலைவர் சர்வான் சிங் பாந்தர் இதே கருத்தை தான் சொல்லி இருக்காரு. இதை பத்தி இன்னைக்கு செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவரு, அரசாங்கத்தின் பேச்சு போராட்டம் டெல்லிக்குள் நுழைவதை தடுக்கும் நோக்கத்தில் மட்டுமே இருப்பது புலப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு எட்ட விருப்பமில்லை என்றால் நாங்கள் டெல்லி நோக்கி முன்னேறித்தான் ஆக வேண்டும். எங்களின் அறவழி போராட்டத்தை தடுக்காமல் அனுமதிக்க வேண்டும். எங்கள் பேரணியை தடுக்க ஹரியானாவில் போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கைகளை பார்த்தால் அது காஷ்மீரை நினைவுபடுத்துகிறது. நாங்கள் டெல்லியை நோக்கி சென்றபோது துப்பாக்கி சூடு நடந்தது. டிராக்டர் டயர்களை குறிவைத்து சுட்டனர். கண்ணீர் புகை குண்டுகள் பயன்படுத்தப்பட மாட்டாது என ஹரியானா டிஜிபி சொல்லியிருந்தார். ஆனாலும் பயன்படுத்தப்பட்டது. இனி என்ன நடந்தாலும் நாங்கள் முன்னேறுவோம். அதேபோல் இனி நடப்பவை அனைத்துக்கும் அரசாங்கமே பொறுப்பு அப்படின்னு ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காரு. वो पूरे देश के समक्ष आज हम रख रहे हैं. तो ये असल में सरकार की नीयत पे खोट है. ஆமாங்க, எல்லாத்துக்கும் ஒரு வரம் இருக்கணும்ல. விவசாயிகளை புறக்கணிச்சுட்டு எந்த சமுதாயம் முன்னேற முடியாது. அதுக்கு தானே விவசாயிகளுக்குன்னு தமிழ்நாட்டுல தனியா பட்ஜெட் போடப்படுது. இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் பண்ண வேளாண் பட்ஜெட்டை பாத்தீங்களா? ஆமாங்க, திமுக அரசு பொறுப்பேற்று 4வது முறையா வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்யுது. கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு தாக்கல் பண்ண பட்ஜெட்ல பல ஹைலைட்ஸ் இருக்கு. அதுல முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் அப்படிங்கிற புதிய திட்டம் 2024-25ஆம் ஆண்டுல 22 இனங்களுடன் 206 கோடி ரூபாய் நிதியில இந்த திட்டம் செயல்படும் அப்படின்னு MRK பன்னீர்செல்வம் தெளிவா சொல்லியிருக்காரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மண்வளத்தை பேணி காக்கவும் மக்கள் நலன் காக்கவும் காக்கும் விதமான உயிர்மை வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடவும் பெரும் திட்டம் ஒன்றை தீட்ட பணித்தார்கள். இதுக்கென முதலமைச்சரின்
மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் 2024-25ஆம் ஆண்டில் 22 இனங்களுடன் 26 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டமா? என்னங்க வித்தியாசமா இருக்கு. இந்த திட்டத்துல என்ன செய்வாங்க? செல்லகுட்டி, அதை நான் விளக்கமா சொல்றேன். மண்ணில் கரிம கார்பன் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களும் சரி விகிதத்தில் இருந்தால் மட்டுமே நுண்ணுயிர்கள் பல்கி பெருகி பயிர்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் எளிதாக கிடைச்சு மகசூல் அதிகரிக்கும். இதனால பசுந்தாள் உர உபயோகித்தனை விவசாயிகளிடையே ஊக்குவித்து மண்வளம் காக்கும் வகையில் ஆயக்கட்டு இரவை பாசன பகுதிகளில் முதற்கட்டமா 2024-25ஆம் ஆண்டில் 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால தமிழ்நாட்டில் உள்ள 2 லட்சம் விவசாயிகள் பயனடைவாங்க. இதே போல மண்புழு உரம் தயாரித்து மண்வளத்தை மேம்படுத்த ஒரு விவசாயிக்கு 2 மண்புழு உர படுக்கைகள் வீதம் 10,000 விவசாயிகளுக்கு வழங்கிட 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அது மட்டுமில்லாம நிரந்தர மண்புழு உர தொட்டிகள் அமைத்து தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிக்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் கழிவுகளையும் மக்கள் செய்து கிடைக்கும் மண்புழு உரம் முக்கியத்துவம் பெறுகிறது. மண்புழு உரம் பலமான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு மட்டுமின்றி மண்ணின் தன்மையும் மேம்படுத்துகிறது. எனவே மண்புழு உரம் தயாரித்து மண் வளத்தை மேம்படுத்திட ஒரு விவசாயிக்கு 2 மண்புழு உரப்படுக்கைகள் வீதம் 10,000 விவசாயிகளுக்கு வழங்கிட 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் நிரந்தர மண்புழு உரத்தொட்டிகள் அமைத்து தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிக்க ஏதுவாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கலர் நிலத்தில் மண் இறுகியும் காற்றோட்டம் இல்லாமலும் அமில நிலத்தில் நுண்ணுயிர் செயல்பாடுகள் குறைந்தும் பயிர் வளர்ச்சியும் மகசூலும் குறைந்தும் காணப்படுது. இதை சீர் செய்ய 37,500 ஏக்கர் கலர் நிலங்களை சீர்படுத்த 7,50,00,000 ரூபாயும் 37,500 ஏக்கர் அமில நிலங்களை சீர்படுத்த 15 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும். இதுதான் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தோட முக்கிய அம்சம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏகப்பட்ட அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. 10 லட்சம் வேப்ப மர கன்றுகள் இலவசமா வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்காக ரூபாய் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம 2 லட்சம் விவசாயிகளுக்கு திரவ உயிர் உரங்கள் வழங்க ரூபாய் 7.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நடப்பு ஆண்டுல 50,000 பாசன மின் இணைப்புகள் வழங்கப்படும்னு இன்னொரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. வேம்பினை பரவலாக்கம் செய்திடும் வகையில் 10 லட்சம் வேப்ப மர கன்றுகள் வேளாண் காடுகள் திட்டத்தில் இலவசமாக விநியோகிக்கப்படும். இதற்கென 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஆமாங்க, ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் 15,280 வருவாய் கிராமங்கள்ல செயல்படுத்தப்படும். விதை மரபணு தூய்மையை உறுதி செய்ய கோவையில ஆய்வகம் அமைக்கப்படும். கன்னியாகுமரியில தேன் பொருட்களுக்கு பரிசோதனை கூடம் அமைத்து பயிற்சி வழங்க ரூபாய் 3.60 கோடி நிதி ஒதுக்கீடு. சர்க்கரை ஆலைகளை மேம்படுத்த ரூபாய் 12.4 கோடி நிதி ஒதுக்கீடு. வறண்ட நிலங்கள்ல தோட்டக்கலை மேம்பாட்டுக்கு ரூபாய் 3.64 கோடி ஒதுக்கீடு. விவசாயிகளுக்கு நடவு செடிகள் வழங்க ரூபாய் 2.70 கோடி மானியம். கரும்பு சாகுபடியை மேம்படுத்த ரூபாய் 20.73 கோடி நிதி ஒதுக்கீடு. இப்படி விவசாயிகளை மகிழ்விக்க கூடிய லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. தேனீக்களின் தனித்துவம் அவை தித்திக்கும் தேனை திரட்டுவதால் மட்டுமல்ல, மலர்களுக்குள் மகரந்த சேர்க்கை நிகழ்த்துவதால்தான். மக்களின் உடல்நலத்தில் தேனீ வளர்ப்பின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3,60,00,000 ரூபாய் ஒதுக்கீட்டில் தேனீ முனையம் உருவாக்கப்படும். இத்திட்டத்தில் தேன் பரிசோதனை கூடமும் தேன் சார்ந்த பொருட்களை பதப்படுத்தும் கூடங்களும் அமைக்கப்பட்டு தேனீ வளர்ப்போருக்கு உரிய பயிற்சிகளும் வழங்கப்படும். இப்படி இந்தியா கூட்டணியில முக்கியமான கட்சியா இருக்கிற திமுக ஆட்சி பண்ற தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி வருது. ஆனா மத்திய பாஜக அரசாங்கம் விவசாயிகளை மதிக்கவே மாட்டேங்குது. இத பத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சட்டமன்ற வளாகத்துல பேசியிருக்காரு. கவனிச்சிங்களா? எந்த விவாதமும் இல்லாம ராத்திரி நேரத்துல 3 வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதையும் அதுக்கப்புறமா விவசாயிகள் போராடுறதுனால அதை பாஜக அரசாங்கம் பின்வாங்கினதையும் சுட்டி காட்டி பேசியிருக்காரு. 3 புதிய வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்து வாதம் நடத்தாமல் எதிர்க்கட்சிகளை கூட கேட்காமல் எந்தவித விவாதமும் இல்லாமல் இரவோடு இரவாக நிறைவேற்றினார்கள். எல்லா வேளாண்மை குடிமக்களும் விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு 1 வருடம் போராடினார்கள். ஆனால் அந்த போராட்டம் வெற்றி பெற்றவுடன்
இரவோடு இரவாக எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள், எதற்காக திரும்ப பெற்றார்கள் என்று அவர்களுக்கும் புரியவில்லை, நமக்கும் புரியவில்லை. சேதாரம் விவசாய பெருங்குடி மக்களுக்கு. அது போய் இப்பொழுது தொடர்ந்து இன்னொரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆக இது எல்லாம் ஒன்றிய அரசு தான் மாநில அரசுகளை வஞ்சிக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசு வேளாண்மை குடிமக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் தாராளமாக நிதி வழங்க வேண்டும். அந்த மினிமம் கேரண்டி, அந்த நிதியை அவர்கள் அளிக்க வேண்டும். விவசாயிகள் பிரச்சனை ஒரு பக்கம், வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, இதெல்லாம் இன்னொரு பக்கம். இப்படி நாட்டில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு மக்கள் பாஜகவோட மத அரசியலை வச்சு ஓட்டு போடுவாங்கன்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. செல்லக்குட்டி, நீ சொல்ற இந்த கருத்தை தான் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களும் சொல்லியிருக்காரு. நீயே பாரு. வேலைவாய்ப்பின்மையும் விலைவாசி உயர்வும் விவசாயிகளுடைய பிரச்சனையும் சிறு குறு விவசாயிகளுடைய பிரச்சனையும் தலைவிரித்து ஆடுகிறது. மக்களை பொறுத்த மட்டும் இவை அனைத்தையும் மறந்துவிட்டு மதத்தினால் வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தனையிலே பாஜக அவர்களை திருப்பி கொண்டிருக்கிறது. சார், குவைத்தில இருந்து படகு மூலமா தப்பிச்சு வந்த மீனவர்கள் மும்பையில கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள சட்ட உதவியோட மீட்டு கொண்டு வந்திருக்காரு நம்ம எம்பி விஜய் வசந்த் அவர்கள். அது தெரியுமா? அப்படியா? சூப்பர் நியூஸா இருக்கே. எங்க இது உங்களுக்கு தெரியுமா? தெரியுண்டி செல்லக்குட்டி. கன்னியாகுமரி மாவட்டம் கீழமணக்குடி மீனவ கிராமத்தை சேர்ந்த சகாய ஆண்டனி, ஆரோக்கியபுரம் மீனவ கிராமத்தை சேர்ந்த இன்பன் விஜய் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த நிடிசோ ஆகியோர் குவைத் நாட்டில் இருக்கிற தனியார் நிறுவனத்தில் மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. கடந்த 2 வருஷமா இவங்களுக்கு ஊதியம் வழங்காம இந்த நிறுவனம் ஏமாத்திட்டு வந்திருக்கு. சம்பளம் கேட்டப்போ இவங்களை அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதை செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவங்க பாஸ்போர்ட்டை இந்த நிறுவனம் கையகப்படுத்தி ஊருக்கு திரும்ப விடாம செஞ்சிருக்காங்க. அதனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வேதனைக்கு உள்ளான இந்த மீனவர்கள் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம அங்கிருந்து ஒரு படகுல ஏறி இந்தியாவுக்கு வந்தாங்க. மும்பை கடற்கரை பகுதியில் ஒதுங்கிய இவர்களை கொலாபா போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. மிச்சத்தை நான் சொல்றேன் சார். நம்ம விஜய் வசந்த் அவர்கள் சினிமால ஹீரோவா நடிச்சது மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலயும் ஹீரோவா இருக்காரு அப்படின்றதுக்கு இந்த சம்பவமே ஒரு சாட்சி. அவங்கள எப்படி விஜய் வசந்த் மீட் எடுத்தாரு அத சொல்லுங்க. அதைத்தானே நான் இப்ப சொல்ல போறேன். மீனவர்கள் மும்பையில கைது செய்யப்பட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே விஜய் வசந்த் அவர்கள் மும்பையில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர்களோட உதவியோட அங்கே ஒரு வழக்கறிஞரை நியமனம் பண்ணி அவங்களுடைய விடுதலைக்காக தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு. அந்த முயற்சிகளுக்கு பலனா நீதிமன்றம் இவங்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கு. விடுதலை பெற்ற அவங்கள விமானம் மூலியமா குமரி மாவட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து விஜய் வசந்தின் நாகர்கோயில் அலுவலகத்துல காத்திருந்த அவங்களுடைய குடும்பத்தினர்கள் கிட்ட அவங்கள ஒப்படைச்சிருக்காங்க. மீட்கப்பட்ட அந்த மீனவர்கள் விஜய் வசந்த் அவர்களுக்கு நெகிழ்ச்சியோட நன்றி சொன்னாங்க. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மதியானம் 1:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும் குவைத்துல இருந்து. பிப்ரவரி 6ஆம் தேதி இங்கே வந்து சேர்ந்துட்டோம். சேர்ந்ததுக்கு அப்புறமா நாங்கள் தான் சரண்டர் ஆனோம். எங்களை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு உறுதுணையாக நின்னது சாரும் மாரியண்ணன் தான். வேற அவங்க கூட சார்ந்தவங்க வேற யாருமே இல்லை. பாண்டி அவர்கள் மும்பை அட்வொகேட் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு மும்பை காங்கிரஸ் டிசிசி பிரசிடென்ட் அவரை தொடர்பு கொண்டு அவர் மூலியமாக இவருடைய நம்பரை வாங்கி இவரை அணுகி நான் வந்து இந்த கேஸை எப்படியாவது முடித்து தரணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி திங்கள் செவ்வாய் அன்று பெயில் கிடைக்க வேண்டியது வெள்ளிக்கிழமை. இவர்கள் மீது தவறு எதுவும் இல்லை, இவர் எந்த ஒரு இல்லீகல் எதுவும் கொண்டு வரவில்லை என்று எக்ஸாமின் பண்ணி பெயிலில் இப்போ வந்திருக்கிறாங்க. அதாவது முயற்சி செய்கிறார்கள் என்றது நம்ம இல்லை, ஏன்னா எல்லாருமே தரப்புல பண்ணிருக்காங்க. ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல என்ன முயற்சி எடுத்தாங்க நம்ம பார்த்து இப்போ ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு தாரம் நடந்துட்டு இருக்கிறத வந்து நீங்கள் திருப்பி கைப்பற்றுறது முயற்சி இல்லையா? நீங்கள் வந்து ஒரு அங்கே மும்பை போயிட்டு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து நம்ம கொடுக்குறதுல கடைசியில் என்ன நடந்தீங்க எப்படி வெளியே வருவதற்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய இதை வந்து அதான் நான் சொன்னேன். அது அரசியல் கட்சிகளும் சரி இது வந்து முயற்சிகள் எல்லாருமே எடுக்கல. ஏன்னா ஒரு சகோதரரை காப்பாற்றுவதற்காக முயற்சிகள் எல்லாருமே எடுக்கல. 3 பேர் 100 பேர் கூட எடுக்கலாம். கடைசியில் யார் கொண்டு வரவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணாரு. அதுதான் நம்ம கேட்டுக்கிறது இந்த இடத்துல. நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோங்க. ஏங்க எனக்கு எதுக்கு நன்றி? கேள்விப்பட்ட நியூஸ் தானே சொன்னேன். இந்த மாதிரி மீனெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. இதெல்லாம் நாங்க பார்க்கறதுக்கு காரணமான உங்களுக்கு தானே நன்றி சொல்லணும். அப்படியா? சரி, எவ்வளவு மீன் வேணும்? தம்பி, எனக்கு அந்த பச்சை கலர் மீன் இருக்குல்ல அதுல 1 கிலோ, அப்புறம் அந்த சகப்பு கலர் மீன் இருக்கு பாரு அதுல 1 கிலோ கொடுத்துரு. என்னது, ஒரு கிலோ மீனா? அட ஆமாங்க, 1 கிலோ குழம்பு வைக்க, இன்னொரு கிலோ வறுக்கிறதுக்கு. வளர்க்குற மீனை வறுக்க போறீங்களா? ஒழுங்கா ஓடிடுங்க, இல்ல இந்த மீனை விட்டு உங்களை கடிக்க விட்டுருவேன். ஆஹா, அதாகப்பட்டது மகாஜனங்களே.